மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேணுகாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறோங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு சரியான சந்தர்ப்பத்தில் காப்பாற்றினதுனால கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய மனநிலைமைக்கும் அவங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்க. ஆனால் இதுவே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம விஜயோட வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அமையுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க, இது ரேணுகாவே கிடையாது, ரேணுகா இறந்தவ எப்படி உயிரோடு வந்திருக்க முடியும், உண்மையிலே விஜயும் மல்லியும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த நிஷாவும் இந்த கதிரேசனும் திட்டம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதாங்க கிடையாது. ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகாவுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்படின்னு அந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு இந்த கதிரேசன் நிஷாவும் மாலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேணுகாவோட ஃபோட்டோ கை தவறி கீழே விழுறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மனோகரனுக்கு அந்த ஒரு உண்மை தெரிய வருதுங்க. ரேணுகா உயிரோடு தான் இருக்காங்க. ரேணுகா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஜயும் நம்ம மல்லியும் தான். ஏன்னா ரேணுகா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு இந்த மல்லியோட கழுத்தில் தாலி கட்டியிருக்கானா அப்படின்னு திரும்ப வந்துட்டு ஒரு வதந்தியை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தபடியாக நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் பயங்கரமான ஒரு சிக்கலில் வசமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ரேணுகா உயிரோடு இருக்கிற விஷயத்த இந்த நிஷாவுக்கு சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்களா, அவங்கள பிரிஞ்சு நாங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருந்தோம், ஆனால் இங்கே இந்த விஜய் இருந்துக்கிட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு திரும்ப வந்துட்டு இந்த ஒரு வதந்தியால் நம்ம விஜயோட வாழ்க்கையில் தான் தலையில் தானே மல்லண்ணி போட்டுக்கிறத இப்போ பார்க்க போகிறோங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த ரேணுகா வந்துட்டு எப்படியாச்சும் மனநிலை ரெடியானால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு தாங்க அந்த ஒரு நிலைமைக்கே போயிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ வர நம்ம விஜய்க்கு வந்துட்டு நம்ம மல்லி மேலே இருக்கிற பாசம் மொத்தமாகவே குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம மல்லியோட கையை பிடிச்சி, மல்லி நீ உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க, என் குடும்பத்துக்காக நீ வந்துட்டு என் கடவுளாக பார்த்து நீ அமிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் வாழ்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு அவ்வளோ ஆனந்த கண்ணீரோட நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மல்லியோட கையை பிடிச்சி பதில் சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயத்த இப்போ வரையுமே நம்ம விஜய் புரிஞ்சுக்கலைங்க. ஏன்னா நம்ம மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணுன்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரேணுகா வந்ததும் கண்டிப்பாக வந்துட்டு ரேணுகாக்காவுக்கு தான் முதல் உரிமை, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகா கூட வாழ போகிறாங்களா, நம்ம மல்லி கூட வாழ போகிறாங்கன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுப்போங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.